ஹாய், நான் லியா. நன்றியறிதல். அன்று காலை என் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தேன். இன்னும் விடியாத பொழுது. பனி தூரத்தில் கேட்டு திறந்து கொண்டு பேப்பர் போடும் பையன் வீட்டிற்குள் வந்து என் கையில் அந்த தினசரியை கொடுத்து விட்டு, செல்லப்பா தம்பி கொஞ்சம் நில்லு என்று கூப்பிட்டு, ரொம்ப நன்றி, நேரத்துக்கு எப்பொழுதும் நீ பேப்பர் கொண்டு வந்து போடுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதோடு இல்லாமல் பேப்பர் போடும் வேலை முடிந்தவுடன் நீ படிக்கவும் ஆரம்பிக்க வேண்டும். படிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் என்று. சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு போனான். கையில் இருந்த சாக்லேட் 2 எடுத்து நீட்டினேன். அவன் வேண்டாமை என்றான். ஏன் என்று கேட்க, என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த தெருவில் உள்ளவர்கள் யாருமே பேசுவதில்லை. நீங்கள் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் செய்ததே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதுவே போதும், இந்த சாக்லேட் வேண்டாம் ஐயா என்று சொன்னவனிடம், பரவாயில்லை, இது வைத்துக்கொடு, எனது குழந்தையின் பிறந்த நாள் என்று, அதற்காக இந்த சாக்லேட் என்று. பையன் சாக்லேட் வாங்கி கொண்டு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். மறுநாள் ஒரு ஆட்டோவில் போக வேண்டிய நிர்பந்தம். எதிரே வந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டு நான் போகும் இடத்தை சொன்னேன். ஆட்டோ டிரைவர் அமைதியாக, எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ஆட்டோ எடுத்துக்கொண்டு போகும் இடத்தை நோக்கி செலுத்து கொண்டேன். நேர்த்தியான டிரைவிங். நிதானமாக ஓட்டிக்கொண்டிருந்தார். நெரிசலான கூட்டம் அதிகமிக்க தெருவிலும் அவர் ஓட்டி சென்ற லாபகம் மிகவும் அழகாக இருந்தது. யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, யாரிடமும் ஆபாசமாக பேசவில்லை. அந்த ஆட்டோ டிரைவர் தன் வாகனத்தை செலுத்தி நான் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பித்தார். நான் மீட்டருக்கு மேலும் ஒரு 10 ரூபாய் பணத்தை எடுத்து அவரிடம் நீட்டினேன். அப்பொழுது சொன்னேன், உங்கள் டிரைவிங் மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இருந்தது. யாரிடமும் கடிந்து கொள்ளவில்லை. குறுக்கும் நெருக்குமாக ஆட்டோவை ஓட்டி பாதசாரிகளையும் எதிரே வருபவர்களையும் பயமுறுத்தாமல் நீங்கள் அமைதியாக ஓட்டி வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்று சொல்ல, அவர் சிரித்து கொண்டே மீட்டருக்குள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி 10 ரூபாயை என்னிடம் திரும்ப கொடுத்தார். இது உங்களுக்குத்தான் வாங்கி கொள்ளுங்கள் என்றபோது அவர் சொன்னார், இதுவரை ஆட்டோக்காரன் என்றாலே ஆபாசமாக பேசுவார் என்றும், கட்டணத்துக்கு மேல் அதிகமாக கேட்பவர் என்றும், குறுக்கும் நெடுக்குமாக ஆட்டோவை ஓட்டி எதிரே வருபவர்களை பயமுறுத்துவார் என்றும். நான் பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள், நீங்கள் ஒருவர் தான் ஆட்டோக்காரர் நல்லவர் என்று சொல்ல நான் கேட்க எனக்கு சந்தோஷமாக, அந்த சந்தோஷமே போதும், இந்த பணம் வேண்டாம் என்று திரும்ப கொடுக்க நான் சொன்னேன், உங்கள் நிதானமாக ஓட்டி வந்ததற்கு இது பரிசாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூற, அவர் தன் பையில் இருந்த ஒரு துண்டு சீட்டில் தன் பெயர், ஃபோன் நம்பர், கீழே ஒரு நம்பர் எழுதி
அவரிடம் கொடுத்தார். இது என் டெலிஃபோன் நம்பர். நீங்கள் எப்போது வேண்டுமானால் என்னை கூப்பிடுங்கள், நான் வருவேன். கீழே உள்ள எழுத்தில் நீங்கள் குடியிருக்கும் பகுதியில் உள்ள இன்சார்ஜ் எழுத்து, இந்த எழுத்தை சொல்லும்பொழுது எனக்கு இந்த இடம் என்று தெளிவாக புரியும் என்று சொல்லிவிட்டு சென்றார். 3வது நாள் மாலை நேரம் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பணியாளர் என்னிடம் வந்து என்ன வேண்டும் கேட்க, நான் சிலவற்றுக்கு ஆர்டர் சொல்லிவிட்டு ஒரு காஃபி என்றது. அவர் சற்று நேரம் கழித்து வந்து அவற்றை என் முன் வைக்க நான் நிதானமாக சாப்பிட ஆரம்பித்தேன். பிறகு அந்த பணியாளர் என்னிடம் வந்து ஏதேனும் வேணுமா என்று கேட்க, நான் சொன்னேன், இது பலகாரங்கள் மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது என்று சொல்லி அந்த பையனிடம் ஒரு 10 ரூபாய் நோட்டையும் இந்த பலகாரம் தயாரித்த மாஸ்டரிடம் கொடுக்க சொல்லி ஒரு 10 ரூபாய் நோட்டையும் கொடுத்து அந்த பையனை அனுப்பி வைக்க, அந்த பையன் சிரித்த முகத்தில் உள்ளே சென்றான். நான் திருப்தியுடன் வெளியே வந்தேன். 2 நாள் கழித்து மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு சென்றபோது அந்த பணியால் என்னை பார்த்து வரவேற்று ஒரு மேசையின் முன் உட்கார வைத்து கொண்டு, கொஞ்சம் இருங்கள் சார், இப்பொழுது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனான். கூடவே ஒரு பெரியவரை அழைத்து வந்தான். சார், இவர்தான் எங்கள் சரக்கு மாற்றி, உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்றார். பெரியவர் பேசினார். நீங்கள் கொடுத்த 10 ரூபாயை விட நீங்கள் என்னோட பலகாரங்கள் சுவையாக என்று சொன்னதை திருப்தியாக இருந்தது. இந்த உங்கள் பணம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் வேண்டாம், உங்களுக்கு இந்த பணத்தை வாங்கிக் கொள்ள இஷ்டமில்லை என்றால் அந்த மேசையின் மேல் உள்ள சாரிட்டி பாக்ஸில் உங்கள் கையால் போட்டுவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது கல்லாவில் உட்கார்ந்த பெரியவர் எங்கள் முன் வந்து சரக்கு மாஸ்டர்கள் சினத்துடன் பேச ஆரம்பித்தார். என்ன பெரியசாமி, கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இங்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறாய். நான் அந்த பெரியவரிடம் சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, நான் தான் இந்த கடை உணவு சுவையாக இருக்கிறது, என் வீட்டு விசேஷத்துக்கு இது போல உணவு வேண்டும், அதனால் உங்கள் சரக்கு மாஸ்டரை கூப்பிட்டு வேறு உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். தவறு என்னோடது தான், அவரது இல்லை. அந்த பெரியவர் மனசமாதானத்துடன் தன்னுடைய இருக்கைக்கு சென்றார். சரக்கு மாஸ்டர் பெரியசாமி நன்றியுடன் என்னை பார்த்துவிட்டு தன்னுடைய அடுக்கலைக்கு செல்லும்போது சொன்னார், ஐயா, எங்களை யாருமே ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. அடுக்கலையில் உள்ள சட்டி பானைகளைப் போல நாங்களும் ஒரு பாத்திரங்கள் தான், மற்றபடி மனிதர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். திரும்ப பெல்லுடன் கல்லாவிற்கு வந்தபோது அவர் சொன்னார், ஐயா, அந்த சரக்கு மாஸ்டர் பெரியசாமி நன்றாக பலகாரம் தயாரிப்பார். உங்கள் வீட்டு விசேஷத்திற்கு எப்பொழுது வேணும் என்று சொல்லுங்கள், நானே அவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி சிரித்தார்.
நான் மெல்ல நழுவி வீட்டிற்கு வந்தேன். கண்ணாடி முன் நின்று பார்க்கும் பொழுது நிலை கண்ணாடி என்னிடம் பேசி, தம்பி, இந்த உலகம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறோமோ அதுபோலத்தான் இந்த உலகம் நம்மை பார்க்கும். நீங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் அவர்களும் நன்றியுடன் உங்களை பார்ப்பார்கள் என்று சொல்வது போல் இருந்தது.